டெஸ்டினி த ஃபார்ம் ரெசார்ட்ஸ் ஊட்டியில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் ரெசார்ட்ஸ்னு சொல்லலாம். ஊட்டி டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அவலாஞ்சின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. இது டிப்பிக்கலாக ஒரு ஹோட்டல்னு சொல்ல முடியாது. இட்ஸ் 160 ஏக்கர் ஃபங்க்ஷனல் ஃபார்ம். இது ஃபார்முக்கு கீழே இருக்க ஒரு பார்க்கிங் ஏரியா. இங்கேருந்து அவங்களோட இந்த ட்ரக்கில் தான் நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ப்ராப்பர் ரோட்ஸ் எல்லாம் கிடையாது. சப்போஸ் உங்கள் கிட்ட ஒரு 4x4 கார் இருந்து அது சூப்பராக ஓட்ட தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டிகிட்டு போகலாம். இந்த ட்ரக் ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். காலையில் ஒரு வாட்டி அண்ட் ஈவினிங் ஒரு வாட்டி. அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலி ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்தது. ரிசப்ஷன் போயிட்டு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அவங்க ரெசார்ட்டில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட 5 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. எல்லா ரூம்ஸ்லையுமே வுட்டன் ஃப்ளோரிங் தான், சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாமே வேலி வியூ ஆர் லேக் வியூ ரூம்ஸ் தான். நமக்கு அலாட் பண்ண ரூமில் நேம் போர்ட்லாம் வச்சு வெல்கம் பண்ணாங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரூம் என்டர் ஆனோன்னு ஒரு ஹால் இருக்குது. அங்கே சோஃபாலாம் போட்டு லேக் வியூவை ரூம்லேருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருந்தது. அண்ட் ரூம்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் சார்ஜபிள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர், கெட்டில், குக்கீஸ் எல்லாம் கூட இருந்தது. ஒரு குவீன் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. போத் ரூம் அண்ட் பாத்ரூம் ரெண்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது அண்ட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூம் வெளியவே காஃபி டேபிள் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இந்த ரெசார்ட்டோட அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம். டைம் போகிறதே தெரியாது. இது ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே இருக்க சிட் அவுட் ஏரியா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே ஒரு வாட்ச் டவர் வேறு இருந்தது. மேலே அப்பாவும் பொண்ணும் ஏறி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன ஏரியாவில் ட்ராம்பலின், ராக் கிளைம்பிங், மங்கி கிராலிங், ரேப்பலிங், ஜிமேரிங் மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்பா. உள்ளேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸ்பாலேருந்து அப்படியே கொஞ்சம் இன்னும் கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த லேக் கிட்டே நீங்கள் போய் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது பக்கத்துலேயே பெஞ்செல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. பட் நாங்கள் போனப்போ அது ரன் ஆகலை. சப்போஸ் இருந்தால் இந்த வியூவில் உட்காந்து சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ரெசார்ட் ஃபுல்லாக ஒரு வாக் போனோம். அண்ட் இங்கே ரேபிட்ஸ், சிக்கன், டர்க்கிலாம் வச்சுருக்காங்க. அப்படியே அவங்களோட ஹார்ஸ் ஸ்டேபிள் அண்ட் டெய்ரி ஃபார்ம் கூட ஒரு விசிட் பண்ணோம். ரெசார்ட் ஃபுல்லாகவுமே எல்லா ஏரியாவுமே ரொம்ப ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்குமே டே ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. டே ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பேக்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது மாதிரி ஈவினிங் அண்ட் மார்னிங் 1 ஹவர் வந்து ஹார்ஸ் ரைடிங்கிற ஆக்டிவிட்டி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்காங்க. இது நிஜமாவே சூப்பராக இருந்தது. அங்கே 2 ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக நம்ம ரைடு முடிக்கிற வரைக்கும் நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இங்கே ஒருத்தர் தனியாக ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. இந்த வியூவில் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருந்தது. ஈவினிங் ஹை டீ வித் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது காம்ப்ளிமெண்ட்ரி. அங்கே நிறைய ஹெர்ப்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம என்னென்ன வேணும்னு சூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நமக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க.
பாப்பா ஹாப்பி பர்த்டேக்காக கேக் பர்த்டே கேட்டிருந்தோம். டு பட் அவங்களே யூ. சிட் அவுட் ஏரியால டெக்கரேட் பண்ணி, பாட்டு ஹாப்பி பாடி, வீடியோ எடுத்து பர்த்டே ஹெல்ப் பண்ணாங்க. டு யூ. கண்டிப்பா இது ஒரு நல்ல மெமரியா எப்பயுமே இருக்கும். அப்படியே மேலே சும்மா நடந்து போனா அவங்க ஃபார்ம் பார்க்கலாம். இங்க அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க. ரேடிஷ், கேபேஜ், பொட்டேட்டோஸ், காலிஃப்ளவர், லெட்யூஸ், கீரை அண்ட் இது இல்லாம ஃப்ரூட்ஸ் கூட இருக்கு. அண்ட் இது எல்லாமே ஃபார்ம் டு டேபிள். ஸோ நீங்க இங்க சாப்பிட்ற நிறைய வெஜிடபிள்ஸுமே இங்க விளையிறது தான். நமக்கு என்னதான் வயசானாலும் ஸ்விங்கில் விளையாடுறதுங்கிறது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் இந்த வியூவில் ஸ்விங்கில் விளையாடுற சான்ஸ் கிடைச்சா யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா? ஈவினிங் பான்ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாப்பாக்கு அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சாங்க. அண்ட் பாப்பாக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த குட்டி பையனுமே விளாக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி டே ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அண்ட் டான்ஸ்லாம் ஆடி எங்களை ரொம்ப என்டர்டெயின் வேறு பண்ணால் நல்லா போச்சு. நிறைய ரெசார்ட்ஸில் 2 இயர்ஸ்க்கு உள்ள கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நாங்கள் பாப்பாக்காக கொஞ்சம் ஃபுட் கேட்டிருந்தோம். அவங்களே எங்களுக்கு தால் கிச்சடி, கர்ட் ரைஸ், ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா சர்வ் பண்ணாங்க. அண்ட் இது இல்லாமல் கேரியோகே வேறு இருந்தது. ஸோ எல்லோரும் மாற்றி மாற்றி பாட்டு பாடி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த நைட்டே நல்லா போச்சு. நாங்கள் பண்ண எல்லாமே ஒரே வீடியோவில் காமிக்கணும்னு ஆசை தான், பட் முடியல. ஸோ செகண்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.